ராணிப்பேட்டை அருகே நடந்த கார் விபத்தில் இளம் பெண் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தியாகராய நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கருணாகரன். பெங்களூருவில் உள்ள தனது உறவினரின் துக்க நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக தனது மகளுடன் சென்ற அவர் மீண்டும் சென்னைக்கு திரும்பியுள்ளார். இவர்கள் பயணித்த கார் வன்னிவேடு பகுதி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த நிலையில் திடீரென கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணித்த கருணாகரன், மகள் ஸ்வேதா, ஓட்டுநர் லட்சுமணன் உள்ளிட்ட மூவரும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் ஸ்வேதா மட்டும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விபத்திற்குள்ளான கார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான மெர்சிடிஸ் ரக பேட்டரி கார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்டம் நாகுடி அருகே கண்மாய்க்குள் பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகுடி அருகே காரணியானேந்தல் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ஜலாலுதீன், பர்வீன் பானு தம்பதி. கணவன் இறந்துவிட்ட நிலையில் பர்வீன் பானு மட்டும் தனது 2 பெண் குழந்தைகளுடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் கிராமத்தில் உள்ள கருங்குழிக்காடு கண்மாயில் இரத்த காயங்களுடன் பர்வீன் பானுவின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. பர்வீன் பானு வயலில் தன் மாட்டை தேடிச் சென்றதாகவும் மீண்டும் அவர் வீடு திரும்பவில்லை என்றும் அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர். மேலும் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என உறவினர்கள் வாக்குவாதம் செய்த நிலையில் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அவரது உடல் அனுப்பி வைக்கப்பட்டது. உளுந்தூர்பேட்டை அருகே செங்குறிச்சி சுங்கச்சாவடியில் லாரி ஒன்று நள்ளிரவில் கட்டுப்பாட்டை இழந்து கட்டண வசூல் மைய தடுப்பு கட்டை மீதும் மற்றொரு லாரியின் பின்னால் மோதியும் விபத்துக்குள்ளானதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையிலிருந்து குளிர்பானங்கள் ஏற்றிக்கொண்டு திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த போது நிகழ்ந்த இந்த விபத்தில் ஓட்டுநர் உட்பட 4 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மேலும் விபத்து குறித்து உளுந்தூர்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.